தமிழ்நாட்டை பாண்டோராவாக மாற்றி ஆட்சி செய்து கொண்டிருக்கும் நம் தமிழ்நாட்டின் ஜேக் சல்லி MK ஸ்டாலின் அவர்களின் ஆட்சியில் சல்லி பயல எல்லாருக்கும் என்னோட அன்பான தமிழ் வணக்கம். யாரா இவன் டேமேஜா இருக்கான்? வேட்டி சட்டை, இந்த ராமராஜ் காட்டன் வேஷ்டி. ஆமா அதை பார்த்த உடனே எனக்கு ஒரு காமெடி என்ன இந்த வடிவேலர் கூட மாட்டிங் போ தெரியுமா, அந்த கோவில் படத்துல அனிமல்ஸ் எல்லாம் பார்த்து பயந்து ஓடுவாரு. ஆமா, அந்த மாதிரி தான் அந்த வேட்டியை கட்டி இப்படி 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 வந்து கஞ்சி நிறைய போட்டாங்க வேஷ்டியில, அதனால கொஞ்சம் எடுப்பா வெடுக்கா எந்திரிச்சு. அதை போயிட்டு இப்படி சொல்லலாமா? வேட்டியாவது எடுப்பாம எடுக்கா இருக்கான். டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. காந்த கண்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கவிபாடும் கண்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது படையப்பனுக்கும் நீலாம்பரிக்கும் ஆகாது. ஆனா வந்து நீலாம்பரி படையப்பனை பாக்குறதே ஒரு மாதிரி தான் பாப்பா. அந்த மாதிரி அவரோட காந்த கண்களை பார்த்து மயங்கி இருக்கீங்க போல இருக்கு. அவர் பிடிக்காதுன்னா கூட படையப்பன் நீலாம்பரி, இது கடைஞ்செடுத்த சோம்பேறி. அப்படியா சொன்னா? இதை விட கேவலமா ஒன்று சொன்னா சொல்லட்டுமா? தமிழ்நாட்டின் முதலமைச்சரா உங்க எல்லாரையும் திருநெல்வேலி நோக்கி அழைக்கத்தான் இந்த வீடியோ. எல்லாரும் கிளம்பி திருநெல்வேலிக்கு போனோம். நான் சொல்றேன், கான்டெக்ஸ்ட் கேட்டு கலாய்ங்க. டிக்கெட் வாங்காம போவ உன் பரம்பரைக்கு அதான் புத்தி. ஃப்ரேம் எல்லாம் யாரையா காசு போட்டு வந்து போறது திருநெல்வேலிக்கு? நீ தரையா காசு? ட்ரெயின்ல தான் போறோம். வை நாட் வை மீ? ஃப்ளைட்ல வித்தவுட் இல்லையா? ஃப்ளைட்ல வித்தவுட்டா அப்படின்னா தான் டிக்கெட் எடுக்காம கக்கூஸ்லயே உட்காந்து போறது. கக்கூஸ்லையா? நாம வந்த பாதையை தெரிஞ்சுக்கிட்டு எதிர்காலத்துல இன்னும் முற்போக்கா, இன்னும் பரந்த மனப்பான்மையோடு வளர்றதுக்கான தேடல் அது. கடந்து வந்த பாதை திருட்டுறையில, திருக்கோவிலில இருந்து திருட்டுறையில் அந்த பாதையா? ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுது. இல்ல அந்த மவுண்ட் ரோட்ல துரத்தின்னு ஓடினா அப்படியே செய்தி வாசிப்பாளரை, அந்த பாதையா? ஏங்க இது மட்டும் சொல்லிடுறேன், அது வந்து ஏதோ ரவுடிகள் ஏதோ ஒரு பெண்ணை துரத்திட்டு ஓடினதுல காழ்ப்புணர்ச்சியில என்ன பண்ணிருக்காங்க, எம்ஜிஆருடைய ஆட்கள் ஒரு தலைவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு செய்தி தொடர்பாளர் வந்து துரத்திட்டு ஓடினாரு அப்படிங்கிற மாதிரி. மவுண்ட் ரோட்ல செய்தி தொடர்பாளர் துரத்திட்டு ஓடின கதையா இருக்கட்டும், இல்ல செலாமரிஸ் வாசல்லையும் குயின் மேரிஸ் வாசல்லையும் என்ன பொறுக்கித்தனத்தில் ஈடுபட்டதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து இவர்களுடைய வீர தீர விளையாட்டு. இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது. ஏன்னா இது வாலிப வயசு. இவங்கிட்ட என்னடா பேச்சு? இந்திய துணைக்கண்டத்தின் வரலாறு தமிழ் நிலப்பரப்புல இருந்துதான் எழுதப்படணும்னு தொடர்ந்து நான் சொல்லிட்டு வரேன். இது ஏதோ தற்பெருமைக்காகவோ மேடை அலங்காரத்துக்காகவோ பேசுறேன். அதாவது இந்திய துணைக்கண்டத்துடைய வரலாறு தமிழ் இதுல இருந்தா வந்தது அப்படின்னு சொல்றதெல்லாம் ஓகே, தொடர்ந்து சொல்லிட்டு வரேன்னு சொல்றேன். நீ என்ன, நீயே உங்கள் பரம்பரை. வரலாற்று தடயங்கள் பொருணை ஆற்றங்கரை பகுதிகளில் ஏராளமா கிடைக்குது. குறிப்பிட்டு சொல்லணும்னா சங்ககால கும்பல் எல்லாம் 11 மணிக்கு நாங்க வந்து தேர்தல் முடிவு அறிவிச்சு முடிச்சுட்டாங்கன்னாக்க, அப்ப நீங்க 11:05 இருந்து நீங்க வந்து மண்ணாடலான்னு சொன்ன மிகப்பெரிய கனவான்களை செய்வர்கள். எனக்கு அப்பவே தெரியும்டா, ஸ்டேஷன்ல நீ அந்த களவாணி பையனை ஓட விடும்போது நீயும் ஒரு களவாணி பையன், உன்னை நுங்க எடுக்காம விட மாட்டேன். அவர் முருணை ஆற்றங்கரையில இவங்க அப்படியே இந்த கற்காலத்தையெல்லாம் நோக்கி, ஏண்டா ஒரு கல்லையும் விட்டு வைக்கிறது கிடையாது. கன்னியாகுமரியில இருந்து ஆரம்பிச்சு இங்க செங்கல்பட்டு வரைக்கும் ஒரு கல்லையும் விட்டு வைக்கிறது கிடையாது. அடிச்சு தூள் கலப்புறீங்க. கல்யாணத்திற்கு தேவையான அனைத்து சாமான்களும் வாங்கும் ஒரே இடம் காட்டு பூச்சி ஆண்டோ. எங்களுக்கு வேறெங்கும் கிளைகள் கிடையாது. அந்த பக்கம் துரைமுருகன், இந்த பக்கம் அதாவது காட்பாடி கொள்ளையன் துரைமுருகன், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா மணல் திருடன் செந்தில் பாலாஜி, அந்த பக்கம் மணல் திருடன் பொன்முடி. எதைதான் விட்டு வைக்கிறீங்க நீங்க? செந்தில், நேரு, சுப்பிரமணியன், பொன்முடி இவங்க எல்லாரையும் ஸ்டாலின் வாழ்க்கையோடு இணைக்கிறது ஊழல் தான். ஊழல் திமுக அமைச்சர். குறிப்பா இரும்பை உருக்கி கருவிகளை செய்யும் தொழில்நுட்பம் தமிழ்நாட்டில் தான் சிறப்பாக இருந்திருக்கு. தொல்லியல் அகழாய்வு இரும்பை உருக்கிறதுலாம் ஒரு பக்கம் இருக்கட்டான், இரும்புக்காரங்க கொண்டு ஒடுக்குவேன்னு சொன்ன சட்டம் ஒழுங்கு என்ன ஆச்சு? இரும்புக்காரங்க துருபிடிச்சு போச்சு அப்படின்னு ஊரே திட்டிட்டு இருக்காங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க. அத்தே
கண்ணுல பட்டுதான் என்ன ஆயிருப்பேன். அதையெல்லாம் விட்டுவிட்டு நீ கொண்டு ஆதிச்சநல்லூர் பொருணை ஆற்றங்கரைன்னு எங்கள்கிட்ட வந்து ஆற்றுன்னு ஆற்றிக்கிட்டு இருக்க. சட்டம் ஒழுங்குக்கு ஓந்துறை உங்களை தான் இருக்குது. இரும்புக்கரம்னு சொன்னியா இல்லையா? உன் இரும்புக்கரம் எங்கே போச்சு? உன் இரும்புக்கரம் என் மேலேயும் சவுக்கு சங்கர் மேலேயும் இன்னும் ஒரு 4-5 பேர் மேலேயும் இதுதான் உன் இரும்புக்காரத்தோட லட்சணம். வேற எங்கேயாவது உன் இரும்புக்காரம் எங்கேயாவது காமிச்சிருக்கியா? அங்கெல்லாம் இடிச்சா செத்து போகும்னா அங்கெல்லாம் இடிச்சா செத்துருவேன். எங்க மேல எல்லாம் போனா ஒண்ணும் பண்ண மாட்டேங்கிற தைரியமா? உலகின் தலைசிறந்த அறிஞர்கள் முன்னிலையில் இந்த அறிவிப்பை ஜனவரி 2025 நான் உலகுக்கு வெளியிட்டேன். கிடைச்ச தொல்பொருட்கள் இந்த அறிவிப்பு தான் 2021 பிப்ரவரி மாதமே சமர்ப்பிக்கப்பட்டது. 2025 என்ன பிடிங்கிட்டு நீங்க தான் கேள்வி. இவர் கையால இவர் வாயால தான் இதெல்லாம் வெளில வரணும்னு இருந்திருக்கு. வேற ஏதாவது வருமா? என்ன பச்சிக்கிட்டு இருக்கா? எதுக்கு எடுத்தாலும் எனக்கு முடக்காம. மின் விளக்குகளின் அலங்காரத்தில் ஜொலிக்கிற பொருணை அருங்காட்சியகத்தோட ட்ரோன் காட்சிகளை உங்களில் பலர் பார்த்திருப்பீங்கன்னு நம்புறேன். செலவு வந்து 100 கோடின்னு வைங்க. சரி, இது ஒரு 70 கோடி ஆட்டையை போட்டிருப்பாங்க. அவங்களுக்கு தெரியுமா? சும்மா பொய் குற்றச்சாட்டு எங்க சொல்லக்கூடாது. போய் அதான் சொல்றேன், இவங்க கதை தான் ஊர் அறிஞ்சுதாச்சு. இது என்னங்க போய் கூட்டம்? இவன் தான் கக்கூசிய விட மாட்டேங்கிறாங்களே. கிட்ட வந்து பேசாதயா, பேட்ஸ்மேன் அடிக்குது. ஓ, அதுக்கு தான் சென்ட் அடிக்கிறியா? இந்த டாக்குமெண்ட்ரி படம் அப்படின்னு கையை மெய்நிகர் காமிக்கிறாங்க. படகு என்ன அனுபவம். புரியுமாமா அது? சார் அங்க பாருங்க, அது இங்க பாருங்க, இது அப்படின்றாங்க. அப்படித்தானே காமிச்சாங்க. நீங்க பாத்தீங்களா? இந்த அப்பனும் பிள்ளையும் போவாங்க இந்த பிரிட்ஜு கிட்ட. இல்ல வெள்ளம் வரத்துக்கு ஒரு நாள் முன்னாடி போயிட்டு அப்படி அப்படி கொடுக்கும்போது ஒரு போஸ், இப்படி கொடுக்கும்போது ஒரு போஸ். சார் இந்த பக்கம் சார், சார் அந்த பக்கம் சார், என்னடா காற்றை குத்துறீங்க இப்படி இப்படி. இவர் பையன் அதை விட பயங்கரம். என்னன்னா இவன் முடிச்சுக்கிறது 4 மணிக்கு. அதனால இவன் நைட்டு போய் டார்ச் லைட்டோட அப்படி எடுத்து பார்க்குறான். ஏது அந்த பிரிட்ஜில் இருந்து. சரி, கமல் தூக்கி போட்ட லாஸ்ட் ரைட் சும்மா இருக்கேன்னு சொல்லிட்டு யூஸ் பண்றாரு. கமலையும் யூஸ் பண்றாரு, டார்ச் லைட்டும் யூஸ் பண்றாரு. கமலையே கடைசியில் டார்ச் லைட்டை வச்சு ரோட்ல நிற்க வச்சுட்டாங்க. ஐயோ தம்பி, காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன் நானு. தமிழர்களின் தொன்மையை, தமிழர்களின் நாகரிக மேன்மையை இந்த தலைமுறையினருக்கு மட்டுமல்ல, ஜென்சி உள்ளிட்ட அடுத்தடுத்த தலைமுறைக்கும் எடுத்துட்டு போகணும்னு பார்த்து பார்த்து இவ்வளவும் செஞ்சிருக்கிறோம். ஜென்சி இப்போ அதாவது பாத்தீங்கன்னா வந்து நீங்க பிறந்த ஒரு 50 வருடங்களுக்கு அப்புறம் இப்போ வந்து பிறந்திருக்காங்கல்ல. என்ன நேற்றுக்கு பிறந்தாராமா? அவரை பார்த்தா என்னோட வயசு கம்மியா மாதிரி தெரியறாருங்க அவரு. அந்த டோப்பா பார்த்து கேட்டுட்டேன். ஐயோ, அதை பார்த்து கேட்ட வந்தான் தெரியுமா ஒருத்தன். எவ்வளவு தைரியம் தான் என் தலைவன் தலையிலே வந்து கை வைப்பான். அப்புறம் காலில் வந்து மன்னிப்பு கேட்டு போனான், பாத்தீங்களா இல்லையா? ஏன் அவன் குடும்பத்தோட வந்து காலில் விட தான் வந்தாங்க. அதுக்கு முன்னாடி அந்த துண்டை போட வந்தான். அது அந்த டோப்பா கேட்டு 50 லட்ச ரூபா யார் தருது அப்படின்னு அதிர்ந்து போயிட்டார் ஸ்டாலின்.